இதெல்லாம் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு மேலே கொங்கு மண்ணுன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சீமான் அவர்களுக்கு வந்து இங்கே எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரை புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக அவங்கள வரவேற்பாங்க. அவ்வளோதானே தவிர இது வந்து பணம் பட்டுவாடா, இதை வந்து சும்மா இருக்கா சங்க ஊதிக்கிறதான ஆண்டிங்கிற மாதிரி சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்தாப்பா உங்களுக்கு வந்து இடைத்தேர்தல்வா வெறும் தேர்தல் வந்தாலும் உங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டாங்க. இனி மக்கள் வந்து அதை டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டதுனால சரி ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னு நினச்சி அவங்க செயல்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். சீமான் அவர்கள் வந்து பெரியார் இதுக்கு முன்னாடி மேடைகளில் வந்து உயர்வாக தான் பேசியிருந்தாங்க. இப்போ சில நாட்களாக இந்த அளவுக்கு கடுமையாக தாக்கி பேசுகிறாங்க. அவர் தான் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நான் வந்து தெரியாமல் செஞ்சுக்கிட்டேன், அதை இப்போ ஃபுல்லாக படித்து முடித்த பிறகு தான் தெரியுது அவர் யார் என்னன்றது. இப்போ ஈரோட்டில் பெரியாரை கடுமையாக பேசி வாக்கு சேவிக்கிறதுனால சீமான் அவருக்கு வாக்கு வங்கி கூடுமா குறையும் நினைக்கிறீங்களா? அவர் வாங்கின வாக்கு சதவீதம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸாக ஆகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற 2K எல்லாம் வந்துங்க அப் டு டேட் இது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து படிப்பறிவு இல்லாத மக்களை வந்து வேணால் நம்ம ஏமாற்றலாம். இன்றைக்கி இருக்கிற மக்கள்லாம் வந்து அப்டேட்டு வந்து வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எது உண்மை எது பொய் அப்படின்னு.